ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா. நாங்கள் இன்றைக்கி பெருநெல்லியில் எப்படி ஜாம் செய்கிறதுன்று பார்ப்போம். நான் நேற்று யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு போன போது இந்த நெல்லியை கண்டவுடன் ஒரு ஆசை வந்தது, இதை வாங்கி கொண்டு போய் ஜாம் செய்வோம் என்று. நெல்லிக்காயை 3 தடவை தண்ணியில் நல்லா உரசி கழுவி விட்டு அதில் இருக்கிற காயங்கள், டேமேஜஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண வேணும். புட்டை விற்கிற ஸ்டீமரில் அல்லது புட்டை விற்கிற நீத்து பெட்டியில் கூட இதை அவித்து எடுக்கலாம். அவித்த நெல்லியின் சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண வேணும். தசை பகுதியை கிரைண்டரில் போட்டு நன்றாக மா போல் அரைத்தெடுக்கவும். வறுத்த கச்சானையும் சிவப்பு தோலை நீக்கிவிட்டு பிடைத்தெடுத்து கிரைண்டரில் போட்டு மா போல் அரைத்தெடுக்கவும். பின்னர் சீனிப்பாக காய்ச்சுவதற்கு 1.25 கரண்டி சீனி எடுத்து அடுப்பில் ஏற்றவும். சிறிது தண்ணீர் விடவும். சிறிதளவு உப்பு சேர்க்கவும். பானி நிறம் மாறி கொதித்து வரும் பொழுது நெல்லிக்காய் கச்சான் கூட்ட அதோடு ஆட் பண்ணவும். ஏலக்காய் பவுடரும் இதுக்கு தூளாக்கி பொடி பண்ணி போடவும். நான் ஏலக்காய் தூளை நெல்லி கூட்டுடன் ஏற்கனவே சேர்த்து விட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து இறுகிக்கொண்டு வருகிறது. இதை ஆற வைத்து ஒரு கண்ணாடி போத்தலில் ஈரம் படாமல் போட்டு வச்சிங்களா உங்களோட சாப்பாட்டு தேவைகளுக்கு தினமும் எடுத்து பாவிக்கலாம். பான், ரொட்டி போன்றவற்றுக்கு இதை நாங்கள் ஒரு ஜாமாக பாவிக்கலாம். பீனட் போடுறபடியாக நல்ல டேஸ்டாகவும் இருக்குது இந்த ஜாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இவ்வாறு உங்கள் வீட்டில் செய்து நலன் பெறுங்கள்.